ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பிரபு, எல்ஐசி வளர்ச்சி அதிகாரி. இந்த காணொலியில் நம்ம எல்ஐசியில் ஏஜென்ட் அல்லது இன்சூரன்ஸ் அட்வைசராக சேர்ந்து பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்ஐசி நிறுவனமானது 1956 மத்திய அரசால் தொடங்கப்பட்டு கடந்த 69 வருஷ காலமாக ஆயுள் காப்பீட்டு துறையில் முன்னணி நிறுவனமாக இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை 2048 பிரான்ச் இருக்குது. இதில் 14 லட்சம் முகவர்களுக்கு மேலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தில் தான் நீங்கள் சேர போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சேவிங்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், இந்த விதமான பாலிசிகள், நிறைய விதமான பாலிசிகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சவங்க மூலமாக சேல்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு கமிஷன் அடிப்படையில் நமக்கு வருமானம் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் இருக்கும். 2வது வருஷம், 3வது வருஷம், அதே மாதிரி பாலிசி வந்து 10 வருஷம் 15 வருஷம் கூட ப்ரீமியம் கட்டுவாங்க. அத்தனை வருஷத்துக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு கமிஷனாக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ், அதே மாதிரி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், இப்போ ஏதாவது பொங்கல், தீபாவளி அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அதுக்கான ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், இதெல்லாம் வந்து அதர் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதை ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கேன். 2 வீலர் லோன்ஸ் இருக்குது, கார் லோன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஏஜென்சி இயர் முடிய உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஆண் பெண் இருபாலரும். அதிகபட்சம் நம்ம எத்தனை வயசு வரைக்கும் வேணாலும் வேலை செய்யலாம். 90 வயசில் கூட ஏஜென்சி பண்ணுறவங்க இன்னமும் இருக்காங்க. இந்த 2026 இன்னமும் இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப தலைவர்களாக இருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் இருக்கவங்க, எல்லா விதமான மக்களுக்கும் இது சூட்டபிளான ஒரு விஷயம். நீங்கள் நம்ம சார்ந்தவங்களுக்கு எல்ஐசி பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்து அவங்ககிட்ட ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பாலிசி எடுத்து கொடுக்குறது மூலமாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஆண் பெண் 2 பேருக்குமே மாதம் 7,000 ரூபாய் சம்பளமும் கொடுக்குற மாதிரி, அதாவது ஸ்டைஃபண்ட், உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ஸ்கீம்ஸும் இருக்குது. கொஞ்சம் அதுக்கான டார்கெட்ஸும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நம்ம பார்ட் டைமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட்ஸு. இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IRDA எக்ஸாம் அப்படிங்கிற ஒன்று எழுதணும். அதாவது எப்படி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் நம்ம எடுக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 50 மார்க் இருக்கிற மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற சிட்டியில் இந்த எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து 15 மார்க் எடுத்தால் போதும். 50க்கு 15 எடுத்தாலே பாஸ் மார்க்கு. இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தமிழ், இங்கிலீஷ், மற்ற பிராந்திய மொழிகளிலும் இதை பண்ணுறாங்க. சில பேருக்கு தெலுங்கு தாய்மொழியாக இருக்கலாம், அவங்க தெலுங்கு கூட எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நம்ம பிரான்ச்சுக்கு உங்களை கூப்பிட்டு பிரான்ச் மேனேஜர் உங்களை இன்டர்வியூ பண்ணி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுற விஷயமா அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ஏஜென்சி கோடு கொடுப்பாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அதில் அட்டாச் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் உங்களோட பாலிசிஸ் நீங்கள் பண்ண உங்களோட நான் ஏற்கனவே சொன்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். மாதம் 2 தடவை உங்களுக்கு கொடுப்பாங்க. 1ஆம் தேதி, 16ஆம் தேதி. அதாவது 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 16ஆம் தேதி வரைக்கும் பண்ணுற நியூ பாலிசி, ஏற்கனவே பண்ண பாலிசியோட ரெனியூவல் கமிஷன், அதெல்லாம் 16ஆம் தேதி வந்துடும். 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பண்ணுற பாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் 1ஆம் தேதி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம உங்களுக்கு இன்கம் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் எல்ஐசி ஏஜென்சி பண்ணுறது மூலமாக கிடைக்கிறது. நான் இந்த எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, IRDA எக்ஸாம், இதுக்கு வந்து 800 ரூபா ஃபீஸ் வரும். நீங்களே ஆன்லைனில் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மொத்த ப்ராசஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக எடுத்து பண்ணால் நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ. நன்றி.